அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அகழ்வாராய்ச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அகழாய்வு நடைபெற்ற இடங்கள் எங்கெங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி கேள்விகள்ல பொறுத்துகள கேட்பாங்க. அதில முக்கியமான இத மட்டும் பார்த்து வச்சிருக்கோம். அதோட மாவட்டங்கள் எங்கெங்கே இருக்குன்றத மட்டும் நீங்க தேர்வுகள்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, கீழடி வந்து சிவகங்கை, மதுரைன்னு இருக்கும். சிவகங்கை 2யுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, பொருந்தல் வந்து திண்டுக்கல், கொடுமணல் வந்து ஈரோடு, மணிக்கொல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கடலூர், பட்டினமருதூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கு. அதே மாதிரி கரிவலமந்தநல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, சரிங்களா? வெள்ளலூர் அப்படின்றது வந்து கோயம்புத்தூர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோதூர் அப்படின்றது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தருமபுரியில. மரக்கோணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல அப்படி இருக்கு, சரிங்களா? ஸோ அடுத்து நெடுங்கூர் அப்படின்றது கரூர், படவேடு அப்படின்றது வந்து திருவண்ணாமலை, குறும்பன்மேடு அப்படின்றது தஞ்சாவூர். இது எல்லாமே அகழாய்வு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற இடங்கள். உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டில் அகழாய்வுக்காக பார்த்தீங்கன்னா அந்த தொல்லியல் அகழாய்வு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஏஎஸ்ஐ வந்து உருவாக்கி இருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி இந்தியாவில் உருவாக்குன மாதிரி தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்கி இருப்பாங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.